நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு ஒரு சிம்பிளா ஈஸியான சைடிஷா ரெடி பண்ண போறோம். இது வந்து சிறுபருப்பு சாம்பாருக்கும் தோரப்பருப்பு சாம்பாருக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். இன்னைக்கு குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம். கிழங்கு முங்குதளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடும். குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துருவோம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். கிழங்கு நல்லா வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டு தொலியை உரிச்சு எடுத்துருவோம். இதுங்களா கிழங்கு நல்லா வந்திருக்கு. உருளைக்கிழங்க தொலியை உரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட 3 பல்லாரியை நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கிடுவோம். கூட ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன். அதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணையணும். அப்போதான் உப்பு எல்லா இடத்துலையும் சேரும். அவ்வளோதான். இது சாம்பார் கூட நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துட்டோம்ல கூட்டு, அதை வச்சு சாப்பிட போகிறோம். மிச்சி சாம்பாரோட விரவி ஒரு அடி. நல்ல டேஸ்டா இருக்கு உருளைக்கிழங்கு கூட்டு. இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.